வாங்க குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தன்வினை தன்னை சுடும் அப்படின்றது ஒரு தாத்தாவுடைய கதையை பற்றி பார்க்கலாமா? இந்த மாதம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா ஆசையோடு கேட்டான் மகன் அமுதன். அப்பா அழைக்க போகாவிட்டாலும் உங்கள் பெரியப்பாவை தாத்தாவை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாருப்பா, கவலைப்படாத, குதர்க்கமாய் பதில் சொன்னாள் உஷா. என்னங்க, உங்கள் ஃபோன் அடிக்குது, எப்படியா இருந்தாலும் உங்கள் அண்ணனாக தான் இருக்கும். உஷாவின் யூகம். சரிதான், அண்ணன் தான் அழைத்தார் அப்படின்னு சொன்னார். வணக்கம் அண்ணா, கோப்பு பேசுகிறேன், சொல்லுங்க என்றான். என்னடா, அப்பாவை அழைச்சிட்டு போகலையா அண்ணன் கேட்டார். அவரை சொல்லியும் குற்றமில்லை, அண்ணி தொந்தரவு செய்திருப்பாள், கொஞ்சம் வேலையாக இருக்கேன்னு, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். இணைப்பை துண்டிட்டான். ஃபோனை கட் பண்ணிவிட்டு புறப்பட ஆயத்தமானான். அப்போ அமுதன் கேட்டானா, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் அமுதன். என்னடா சந்தேகம்? தாத்தாவுக்கு நீ பெரியப்பான்னு 2 பிள்ளைகள், தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க. உனக்கு நான் ஒரே பிள்ளை. உனக்கு வயசாயிட்டா 1 மாதம் நான் வச்சுக்குவேன், அடுத்த மாதம் நீ எங்கே போவ அப்படின்னு அமுதன் கேட்ட கேள்வி அமுதனுடைய அப்பாவுக்கு கன்னத்தில் அறைந்தாற்போல் அவருடைய தவறை உணர்ந்தாரா அமுதனுடைய அப்பா. அப்புறமேட்டுக்கா அவருடைய அப்பாவை கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வச்சுக்கிட்டு பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நம்ம தாத்தா பாட்டி நம்ம கூட தான் இருக்கணும். பாய்.